வணக்கம். இன்றைக்கி டே 7. இந்த டே 7 கிராட்டிடியூட் டேயில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறை. ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளேயும் சில நல்ல விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறது, சில எதிர்மறையான நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருந்தும் நமக்கு உண்டான பெனிஃபிட் எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதுதான் இந்த எக்ஸசைஸ். இப்போ உலகத்தில் எல்லாரோட வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனை இருக்கும், வேலை சம்மந்தமான பிரச்சனை இருக்கும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான பிரச்சனை 2 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் எப்போவுமே அந்த பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சப்ரஸ் ஆகி வாழ்க்கையே லாஸ் ஆகி போயிடுறாரு. ஆனால் இன்னொருத்தர் அந்த பிரச்சனையிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு மீண்டு பெரிய பிஸ்னஸ்மேனாவோ பெரிய நல்ல வளர்ச்சி அடைஞ்சு பெரிய ஆளாக மாறிடுவார். இது நீங்கள் சில இடத்துல கண்கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரே மாதிரியான பிரச்சனை 2 பேருக்கு வரும்போது அந்த பிரச்சனையை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை பற்றியே 24 மணி நேரமும் பேசும்போது நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படின்றத எடுத்து அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது நம்ம அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றலாம். அதுதான் இன்றைங்களோட எக்ஸசைஸ். ஒரு பொதுவாக ஒரு கிராட்டிடியூட் சொல்கிற ஒரு மனிதர்கள்லாம், கிராட்டிடியூட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறவங்க, கிராட்டிடியூட் ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்க நன்றி உணர்வோடு தான் இருப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த மைண்ட் செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க. எப்படி ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து எப்படி நல்லதை கண்டுபிடிக்க முடியும், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சில பேருக்கு கோபம் வர தான் செய்யும். ஆனால் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு ஐடி லே ஆஃப் ஆனதுனால வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உடனே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு டெய்லியும் வேஜஸ்க்கு பணம் வேணும், ரூம் ரெண்ட், வீட்டுக்கு ரெண்ட்டெல்லாம் கொடுக்கணும், சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். வேறு எதாவது வேலை பார்க்க முடியுமான்னு பார்த்தாரு. பட் எதுவும் வேலை கிடைக்கல. அப்படியே இருக்கிற சேவிங்ஸை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அப்புறம் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி, ஏன் குரூப் எக்ஸாம் படிக்கக்கூடாது, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு நியர்லி 10 months 11 month உட்காந்து படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு இப்போ குரூப் 2 எக்ஸாமில் அவர் இருக்கார். இப்போ அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார், என்னோடய அந்த ஃபஸ்ட்டு வேலை போனதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு வேலை போகலன்னா நான் இப்போ இந்த நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேன். இப்போ அவருக்கு ஸ்டேபிளான இன்கம் வந்துருச்சு, ஸ்டேபிளான ஜாப் கிடச்சிருது, நல்ல ஃபேமிலி செட் ஆகிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜாபுக்கு அந்த டைமில் கிடைக்காம இருந்தது நன்றி. அந்த ஜாபு போனதுக்கு நன்றி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஜாபு போனதுனால தான் இவரோட பொட்டென்ஷியல், இவருக்கு இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி ஒரு நல்ல பொசிஷனில் இப்போ இருக்கார். இப்போ அதே மாதிரி தான் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இந்த காலேஜில் ஜாயின் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் இங்கே படிக்கவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக ஃபஸ்ட்டு யூஜியில் ஜாயின் பண்ணும்போது அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஊரில் வேறு ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, வீட்டிலேருந்தே போயிட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கண்டினியூ பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ 4 years முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு ஃபெலோஷிப்போடு சேர்த்து பிஜி படிக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி ஃபஸ்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டு, நான்
அந்த எங்கள் ஊரில் காலேஜில் சேர்ந்துருந்தேன்னா இந்நேரம் ஊர்லேயே வந்து வில்லேஜ் லெவல்லே வந்து இருந்திருப்பேன். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் வெளியே வந்திருக்க மாட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா வில்லேஜில் அதே லெவலில் தான் இருக்காங்க. எனக்கு இந்த காலேஜில் நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு நீங்கள் ப்ரொஃபஸர் வந்து நல்லா கைட் பண்ணிங்க. நீங்கள் இல்லைனா இப்போ நான் இந்த பொசிஷனுக்கே வந்திருக்க மாட்டேன். இப்போ நான் பிஹெச்டி முடிச்சுட்டு சயின்டிஸ்ட் ஆக போகிறேன், அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைமில் அவங்க நினச்சது வந்து கிடைக்காம போனது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி உங்கள் விஷயத்தில் உங்களோட லைஃப்லேயும் ஏதாவது அந்த மாதிரி வந்து சில கெட்டதுலேயும் நல்லது வந்து நடந்திருக்கும். அதை யோசித்து பாருங்கள். சில இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸு வந்து தவற விட்டுருப்பீங்க. பஸ்ஸு அர்ஜெண்ட்டாக சீக்கிரம் போகாத டைம் மிஸ் பண்ணதுனால பஸ்ஸு வந்து போயிருக்கும். இப்போ அந்த பஸ்ஸு வந்து அடுத்த நாள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. இப்போ அதை நீங்கள் தவற விட்டதே நல்லதுன்னு நீங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ சில ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிருக்கலாம். அது மூலிமா சில நல்ல மனிதர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து வந்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் மூலயமா புது புது வேலைவாய்ப்புகள் உருவாகியிருக்கும். உங்களுக்கு வந்து சில அந்த பிஸ்னஸில் ஏற்பட்ட லிசன்னால் நீங்கள் சில இதெல்லாம் கற்றுக்கிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து உங்களோட சுச்சுவேஷனில் எதிர்மறையான சூழ்நிலையிலையும் என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு வந்து தேடி பாருங்கள். சார் எல்லா விஷயத்துலேயும் எப்படி நல்லது பார்க்க முடியும் அப்படின்னா, எல்லா விஷயத்துலேயும் நல்லது பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வந்து வலியும் வேதனையும் கொடுத்துட்டு போக தான் செய்யும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி நெகட்டிவ் இதிலேருந்து நம்ம எப்படி பாசிட்டிவ் திங்ஸ் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த கெட்ட விஷயத்துலேருந்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் அதில் ஏற்பட்ட மன கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து விலகி உங்களுக்கு வந்து பிரெயின் வந்து ரீவைரிங் ப்ரோக்ராம் வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு, ஒரு அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எழுதுங்க. உங்கள் கிராட்டிடியூட் டைரியில் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து எழுதுங்க. அதுக்கு கீழே வந்து இந்த பிரச்சனையினால் இப்போ உங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் ஒன்று இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து எழுதி அதுக்கு கீழே வந்து இந்த சூழ்நிலையில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை நடந்ததுனால நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கேன், நான் இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன், இந்த பிரச்சனையை விட என் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, இந்த பிரச்சனை வந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன பர்மனெண்ட்டாக கற்றுக்கிறதுக்கு வந்து கொடுத்தது, அது வந்து உங்களுக்கு வேறு விதத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான திங்ஸை வந்து யோசித்து எழுதுங்க. உங்கள் மூளை வந்து எப்பயுமே ஹியூமன் பிரெயின் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டூல்ஸு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதை வந்து ரொம்ப மேக்னிஃபை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய வந்து பாசிட்டிவ் திங்ஸை வந்து நீங்கள் தோண்ட என்ன ஆகும்னா உங்கள் பிரச்சனையோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சி அதிலேருந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் வந்து உங்கள் பிரெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுவே வந்து உங்களுக்கு நாளடைவில் ஒவ்வொரு ப்ராக்டிஸாக வந்து போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் திங்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அபண்டன்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது மேபி பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் வருத்தப்பட்டுருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் உங்கள் கிராட்டிடியூட் டைரியில் எழுதி அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேருந்து என்ன பாசிட்டிவ் அவுட்புட் அது உங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து டீகோட் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1-2 விஷயம் கூட எழுத முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதே வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பிரெயின் வந்து ரீவைரிங் நடக்கும். உங்களுக்கு வந்து அபண்டன்ட் எனர்ஜி வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து இது மூலயமா மனதளவில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையான ஒரு சுச்சுவேஷனை வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம்.
இல்லைனா வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துருக்கலாம். இல்லைனா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது உருவாக்கி கொடுத்துருக்கலாம். இல்லைனா உங்கள் குடும்பத்தில் ஃபேமிலி வேல்யூஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 பாசிட்டிவ் திங்ஸ் வந்து டீகோட் பண்ணி எழுதுங்க. ஸோ எழுதிட்டு கடைசியாக வந்து இந்த வார்த்தையை வந்து மனசால் வந்து சொல்லுங்கள். இந்த பிரச்சனைக்குள்ளேயும் இருக்கிற நல்ல விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எல்லாமே என்னுடைய உயர்வுக்காக தான் நடந்திருக்கு. இதுக்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு நடந்திருக்கிற ஒரு ஒரு சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவோ ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அது மூலயமா அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில் பயங்கர அபண்டன்ட்டை வந்து கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வந்து நம்பிக்கையோடு இருங்க. நன்றி உணர்வோடு இருங்க. எப்போவுமே கிராட்டிடியூடு. ஈவன் அந்த நெகட்டிவ் திங்ஸை கொடுத்த நபருக்கு கூட நீங்கள் வந்து நன்றி சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பணம் வந்து வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க. அதுக்கு அந்த நபருக்கு நீங்கள் வந்து கிராட்டிடியூட் சொல்லலாம். அவனுக்கு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தோணும். ஆனால் அது வந்து ஒரு பெரிய லெசன் தானே. அதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக இவர் வந்து இப்போவே உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்காருல்ல, அதுக்காக அந்த ஃபீஸுன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி எப்பவும் போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மேஜிக் ராக் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நடந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை யோசித்து அதுக்கு வந்து மனப்பூர்வமாக வந்து கிராட்டிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.